வணக்கம். பர்வதமலை என்னுடைய ட்ரீம் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் எங்கள் அப்பா சிவன் எப்போ என்னை கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவரோட அருளால் நேற்று என்னோடய ஃப்ரெண்டோட பர்வதமலை போயிருந்தோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற போலூர் பக்கத்தில் இருக்கிற பர்வதமலை 4500 அடி உயரத்தில் இருக்குது. நந்தி ஸ்வரூபத்தில் இருக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே மெய் சிலிர்ப்பாக இருந்தது. இது ஆக்சுவலாக சஞ்சீவினியை தூக்கிட்டு அனுமார் போகும்போது அதில் இருந்து விழுந்த ஒரு சின்ன ஒரு பிட்டுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே அழகாக நந்தி மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு பெரிய நந்தி உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி ஏற போகிறோன்ற ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. இருந்தாலும் எங்கள் அப்பா எப்படியாவது மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவாருன்ற நம்பிக்கையோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கீழே வனதுர்க்கையை நல்லா வேண்டிட்டு, விநாயகரை வேண்டிட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் 1250 படிகள். ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி எந்த படிகளுமே இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த 1250 படி இருக்குது. ஸோ அதில் ஏறி போகும்போது ஒன்றும் பெரிய களைப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா காடாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. ஆனால் அதுங்களுக்கு எதுவுமே அங்கே பெருசாக பழங்களோ அதுங்களுக்கு தேவையான ஃபுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வரவங்க கிட்ட எல்லாம் அதுக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுங்களுக்கு ஏதாவது உணவு இருக்கிற மாதிரி மரங்கள் நிறைய அங்கே இருந்திருந்தால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிடுங்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் நம்ம ஜாக்கிரதையாக வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு இதெல்லாம் அதுக்கு தெரியாத மாதிரி உள்ளே வச்சுருந்தா அது ஒன்றும் பெருசாக நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல. தெரிகிற மாதிரி வச்சுருக்கும்போது தான் நம்மக்கிட்டேருந்து அதை பிடுங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிது. ஸோ அதுக்கப்புறமா அந்த 1250 படியை தாண்டி கொஞ்சம் மேலே போனாக்கா வெறும் பாறைகளாகவே இருக்குது. அங்கே படிகள் மாதிரி இல்லை. பட் ஆனால் படி மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய கல்லுகள்லாம் வரிசையாக போட்டு ஒரு ஏறி போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு குச்சி வச்சு மெதுவாக ஏறி போயிடலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை 2 கிலோமீட்டர்னே சொல்லலாம். 2 கிலோமீட்டர் கிட்ட வெறும் பாறையாக தான் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் மேலே போனாக்கா நமக்கு சிவபெருமான் ஒரு இடத்துலையும் அழகழகாக காட்சி கொடுக்குறாரு. சின்ன சின்ன தெய்வ சிலைகளோட ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் அரவுண்டு ஒரு 2:30க்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். கீழே இருந்து வெயில் தாழ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழேருந்து ஒரு 2:30 மணிக்கு கிளம்பணும். மேலே ஒரு 6:30 மணிக்கு மேலே போய் சேர்ந்துட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூ. அந்த செக்கச்செவேன்னு அந்த சன்செட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மெதுவாக அப்படியே நாங்கள் பயந்துட்டு இருந்த அந்த ஏணிப்படியும் வந்தது. அது இந்த கடப்பாறைப்படின்னு சொல்கிற அந்த பிளேஸும் வந்துச்சு. அதாவது அது எப்படி இருக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடங்கள் செதுக்கியிருக்காங்க கால் வச்சு மேலே ஏறுறதுக்கு. அதோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளோட கை உள்ளங்கை அளவு கூட கிடையாது. உள்ளங்கையில் ஒரு பாதி அளவுக்கு தான் அதில் செதுக்கியிருக்காங்க. அந்த செதுக்கின அந்த இடத்துல தான் நம்ம காலை வச்சு ஏறணும். அது ரொம்பவே ரிஸ்க். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு அப்படி ஏறி போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்ற தைரியத்தில் அவங்க ஏறி போகிறாங்க. பட் ஆனால் நமக்கு பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. ஸோ அந்த கடப்பாறைப்படியை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழகான அந்த கோயில் வர்றது. அந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது.
அந்த இடத்த பார்க்கும்போது அந்த மேலேருந்து அந்த கீழே நம்ம வந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே வந்து இவ்வளோ தூரத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோமா அப்படின்னு ரொம்ப மலைப்பாக இருக்குது. எவ்வளோ அழகாக அப்பா மேலே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அப்புறம் அப்படியே மேலே வந்தோடனே அந்த கோயில் அந்த சன்செட்டில் அந்த வியூவை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ உள்ளே வந்துட்டு நாங்கள் கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு கோயில் சாத்துறது 7 மணிக்கு சாத்துவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 6:30 மணிக்கு போய் உள்ளே போயிட்டு எங்கள் அப்பா மல்லிகார்ஜுனர் அப்புறமா பிரம்மராம்பிகை 2 பேரையும் கண்குளிர பார்த்து விபூதியில் அபிஷேகம் பண்ணி வில்வம் வச்சு அர்ச்சனை பண்ணி திருவாசகம் பாடி அந்த கருவறைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த தெய்வீக நிலையை வந்துட்டு வார்த்தையால் சொல்லவே முடியல. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணணுன்ற ஒரு தாட்டோடு தான் அந்த டைம் சூஸ் பண்ணி நாங்கள் மேலே போனது. ஏன்னா சும்மா கடகடன்னு மேலே போகணும், கீழே இறங்கணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சாதாரணமான ஒரு இடம் கிடையாது அது. எப்போவுமே நம்ம திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாருன்னு இருக்கப்போ அதை ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கணும், சிவபெருமானை அதில் பார்க்கணும், அவரை பரிபூர்ணமாக உணரணும் அப்படின்றதுக்காக ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் தேர். அதனால் எனக்கு உடனே கிளம்பி வர மனசு இல்லை. ஸோ நைட் ஸ்டே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எப்படியாவது படுத்துக்கிறோம், இதில் கூட படுத்துக்கிறோம், அந்த பிரகாரத்தை சுற்றி கூட நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அவங்க கோயில் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரகாரத்தை சுற்றியே படுத்துட்டு இருந்தோம். அப்போ படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே மேகங்கள்லாம் அப்படியே எங்களை தாண்டி எங்கள் மேலே அப்படி தவழ்ந்து போகிற அந்த உணர்வு, நாங்கள் எங்கே இருக்கோம், வந்து எங்கே சொர்க்கபுரியில் இருக்கோமா இல்லைன்னா பர்வதமலையில் இருக்கோமா, நாங்கள் எங்கே இருக்கோன்றதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருந்தது. அந்த மிஸ்டெல்லாம் அப்படி பாஸ்ட் ஆகி அப்படி போகும்போது அப்படியே நம்மளை தடவிட்டு போகும்போது அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ வந்த மக்கள் யாருமே இவங்க யாருமே பசியோடு தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய இடத்துல வந்து அவ்வளோ தூரம் கீழே இருந்து அரிசி கொண்டு வந்து அதில் ஒரு கஞ்சி மாதிரி ஒரு இது பண்ணி அதுக்கு தொட்டுக்க சாம்பார் ஊறுகாய் அதெல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களோட சேவை வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. கீழே இருந்து மூட்டையை தலையில் கட்டி கொண்டு வந்து, அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அங்கே தண்ணியே கிடையாது. இப்போ நமக்கு சதுரகிரியிலலாம் நமக்கு வந்து அங்கங்கே தண்ணி வசதி இருக்குது, சின்ன சின்னதாக ஓடை இருக்குது, குட்டியாக ஒரு அருவி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக தண்ணியே கிடையாது. அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, அங்கே பெய்கிற மழையை வந்து மழையில் வர தண்ணியை வந்து பிடிச்சி வச்சு வடிகட்டி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கோயிலில் ஒரு கிளாஸ் தண்ணி, அப்புறம் சாப்பிடும்போது ஒரு கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தண்ணியோட டேஸ்ட்டு வந்து அமிர்தம் மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா, அவ்வளோ சில்லுன்னு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே அதோட டேஸ்ட் எனக்கு இன்னுமே நாக்கில் அப்படியே இருக்குது. அவ்வளோ தண்ணி கஷ்டமான ஒரு இடத்துலையும் ஒரு சாப்பாடு செஞ்சு மக்கள் வந்து பசியாறணும்னு நினச்சி அவங்க பண்ணுற அந்த சேவை வந்து உண்மையிலேயே அந்த சித்தர் மடம்னு ஒன்று இருக்குது. அந்த சித்தர் மடத்தில் தான் சாப்பாடு போடுறாங்க. அதே மாதிரி நைட்டு ரொம்ப குளிர்ச்சு. நாங்கள்லாம் அவங்க உள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள்லாம் நைட் ரொம்ப குளிருது, மிட் நைட் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் அமைதியாக படுத்து எந்திரிச்சிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 60-70 பேர்கிட்ட அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா அவங்க உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் நைட் அங்கே தான் படுத்திருந்தோம். அதுக்கு அங்கே உள்ளே போனோடனே தான் எங்களுக்கு கொஞ்சமாச்சும் தூங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வெளியில் அவ்வளோ குளிராக இருந்தது. ஸோ விடிய காலையில் அந்த கோயிலை பார்க்கும்போது ரம்யமாக இருந்தது. ஒரு 5-6 மணிக்கு
அவ்வளோ அழகாக இருந்தது. சுவாமி பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம். ஆனால் வந்து கோயில் 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது வெளியவே இருந்துட்டு திருவாசகம் படிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். அது இறங்கும்போது அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போதும் அந்த மிஸ்ட்டு அந்த அப்படியே தவழ்ந்த மலைகளுக்கு நடுவில் அப்படியே போகிறத பார்க்குற அழகு, இதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாங்க, தப்பே கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு இடம்லாம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகங்கள் சூழ்ந்திருந்தது. அது உச்சியில் வந்து கொஞ்சோண்டு அந்த மலையோட பிட்டு தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எப்படி இறங்க போகிறேன், எல்லாரும் சொன்னாங்க ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் இறங்குறது எப்போவுமே கஷ்டம்தான். எனக்கு முட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. பட் அவரை நினச்சிட்டு சிவா திருச்சிற்றம்பலம்னு சொல்லி இறங்கியாச்சு. அவர் அழகாக என்னை வந்துட்டு ஒரு தம்பி எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அழகாக நாங்கள் இறங்கி அப்படி கீழே போயிட்டோம். ஸோ மேலே ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பித்தோம், கீழே ஒரு 9-9:15 போயிட்டோம். ஸோ கடவுள் அருளால் வந்துட்டு ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்துட்டு பர்வதமலையை வந்துட்டு அணுவாக ரசித்து அணுவாக பார்த்து கண்குளிர பார்த்து மனசில் அப்படியே வந்துட்டு தேக்க வச்சுட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி மெமரிஸ் தான் வந்துட்டு லைஃப் லாங் இருக்கும். நம்ம வந்து காசு பணம் வந்து செலவாயிடும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஞாபகங்கள் தான் நமக்கு வந்துட்டு எப்போவுமே நிலச்சிருக்கும். ஸோ அற்புதமாக இருந்தது சிவன் அருளால். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த அங்கே போனீங்கன்னா உடனே இறங்கி வராமல் சில பேர் வந்திருந்தாங்க. நைட்டு கூட மலை ஏறி நைட்டே இறங்கிட்டாங்க. கோயில் மூடி இருந்தது, சுவாமியும் பார்க்கல. எதுக்காக அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு உடனே கீழே இறங்கிட்டாங்க. அவங்கள நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்க சாமி கூட பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சில பேர் கடகடான்னு நாங்கள் இறங்கும்போது ஒருத்தர் மேலே ஏறினார். நாங்கள் இறங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் கீழே இறங்கிட்டார். அந்த மாதிரி ஒரு வேகமான ஒரு பயணம் வந்து எதுக்கு வந்துட்டு கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு இல்லையா? ஸோ அவரை ஒரு ஒரு அணுவிலையும் அசைவிலையும் நம்ம ரசித்து பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி இயற்கையில் அவரை பரிபூர்ணமாக நம்மளால் உணர முடியும். நடுவில் இறங்கும்போது ஒரு சித்தர் குகை ஒன்று இருந்துச்சு. சித்தரோட ஜீவ சமாதி குகையில் அவர் ஜீவ சமாதியாக இருந்தார். அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தது. அங்கே ஒரு சின்ன வயசில் ஒரு குட்டி சாமியார், அவருக்கு என்ன ஒரு 20-22 வயசு இருக்கும் அந்த தம்பிக்கு. அவர் தான் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே வந்து அந்த இடத்த பராமரிச்சுட்டு வராரு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது அந்த இடம் வந்து. ரொம்ப அது எனக்கு வார்த்தைகளில் சொல்ல வரல. பட் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் தான், இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. பட் ஆனால் அவரை நினச்சி மனசில் ஒரு பக்தியோடு நம்ம ஏறும்போது அவர் எந்த கஷ்டத்தையுமே நமக்கு வந்து கொடுக்கறதே கிடையாது. ஸோ அது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.